எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து தயிர் சாதம், ரச சாதம், சாம்பார் சாதத்துக்கு வந்து இந்த பழுது பாவக்காய் எப்படி வறுக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பழுது பாவக்காய் அது சீசனில் தான் கிடைக்கும். அந்த சீசன் கிடைக்கும்போது சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கி வச்சு அதை சமைக்கலாம். அதுக்கு அதை வாங்கியாச்சு, ஒரு 3/4 கிலோ கண்டு வாங்கியாச்சு. வாங்கினதை அது முன்னாடி இருக்கிறத இந்த காம்பையும் அந்த சைடில் இருக்க அந்த இன்னொரு எழுதியும் அதை பிச்சு எடுத்துக்கோங்க. பிச்சு எடுத்துகிட்டு அதை நல்லா கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறம் வட்ட வட்டமாக அந்த மாதிரி வெட்டி வெட்டி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் வெட்டி எடுத்தாச்சு. இனிமேல் பேனில் ஒரு 3 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றினா நல்லது, இல்லைன்னா சன்ஃப்ளவர் ஆயிலே ஊற்றிக்கோங்க. அதில் கடுகு, உளுந்தம்பருப்பு எல்லாம் போட்டு வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. இது விருந்தார் ஆச்சி சமையல் தமிழ். இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நன்றி. இப்போ அந்த எல்லாத்தையும் வதக்கிறதுக்கு எல்லாத்தையும் போட்டுட்டு 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் எடுத்து அதையும் போட்டுக்கோங்க. இது பேன் சின்ன பேனாக ஆயிடுச்சு அந்த வதக்கிறதுக்கு. அதனால் வதக்கும் போது எல்லாம் கிளை மேலேயுமா சிந்திக்கிட்டே இருக்கிறதுனால நல்ல பெரிய பேனாக வச்சு நீங்கள் இந்த மாதிரி சமைக்கிங்க. இது கொஞ்சம் சின்ன பேனாக இருந்ததுனால கஷ்டப்பட்டு சமைச்சேன். அந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து போட்டு எண்ணெய் கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் நான் மீடியத்தில் வச்சுருக்கேன். மீடியத்தில் வச்சுட்டு பக்கத்துலேயே நின்றுக்கிட்டு 2 நிமிஷத்துக்கு ஒரு கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா தான் நல்லா வெந்து வரும். இப்போ எண்ணெய் கொஞ்சம் பத்தலை, அதனால் திரும்பி கொஞ்சம் எண்ணெய் எடுத்து ஊற்றிக்கிட்டேன். அந்த எண்ணெய் எடுத்து ஊற்றிட்டு அது திரும்பி அந்த கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் மீடியத்தில் வச்சு அந்த மாதிரி தோசைக்கரண்டி ஒன்றை வச்சு அந்த மாதிரி ஒரு பக்கம் இருந்தால் அடுத்த பக்கம் அப்படி திருப்பி போடுங்க. திருப்பி போட்டு நான் 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா பக்கத்துலேயே நின்று பார்த்து திருப்பி போட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா நல்லா வறுத்து நல்லா ப்ரௌன் கலரில் வந்துடும். அதுக்கப்புறம் எடுத்து இந்த மாதிரி எடுத்து அமுக்கி பாருங்கள். நல்லா அமுங்குச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் தயிர் சாதத்துக்கு கூட சாப்பிட்லாம், சாம்பார் சாதம், ரசம் சாதம். நன்றி.